நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. இனி உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எஸ், வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். ஏன்னா உறவுகளுக்கு நம்ம வணக்கம், நன்றி, குட் மார்னிங் எல்லாமே சொல்லிட்டோம்ல. ஸோ இதுக்கப்புறம் சூப்பராக நம்மளுடைய கல்வணக்கம் நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் உங்க கதையோட. இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, கதைக்கு போறவங்களோட ஒரு கேள்வி. ரகசியம் அப்படின்னா என்ன? ரகசியம் அப்படின்னாலே அதுலயே ஒளிஞ்சிருக்கு இல்லையா? என்னது ரகசியம்? அதான் ரகசியம்னா என்ன, அது ஒரு டெஃபினிஷனா என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அது ஒரு சீக்ரெட் அப்படின்றது. அது ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு. இப்படி மாட்டி விட்டாரு பாருங்க காலையில. இந்த கேள்வியை வந்து ஒரு ஜேஆர்சி கேம்ப், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒருத்தர் அங்க வந்து ஒருத்தர் கேட்டார், ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சீக்ரெட்னு சொன்னோம், அதுதான் சொன்னோம். அப்போ அடுத்த கேள்வி கேட்டார், ரகசியம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாரு. அப்போ ஒருத்தர் சொன்னா 2 பேருக்கு 3 பேருக்கு, எனக்கு என் நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ரகசியம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்? யாருக்குமே தெரியக்கூடாது, தனக்குள் மறைக்கப்பட்டது மட்டுமே அது ரகசியம். யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா அப்ப அது ரகசியமே இல்லையே. சொல்லக்கூடாதுதான். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுவுமே இருக்கவே இருக்காது. இல்லாதது எப்படி ரகசியம் சொல்ல? இப்ப உங்களுக்குள்ள சில உண்மைகள் ஒளிஞ்சிருக்கும்ல, அது ரகசியம் தானே. அது நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா அது உங்களுக்குள்ள தானே இருக்கும். அதான் சுத்தி வளைச்சு கிட்டத்தட்ட ஆன்சர் பண்ணிட்டீங்க. என்ன அப்படின்னா, ரகசியம் என்பது ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான் அது ரகசியம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு சத்தியம் பண்ணு, டிக் போட்டு சத்தியம் பண்ணு, கிள்ளி சத்தியம் பண்ணு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ரிவீல் பண்ணிட்டாலே அது ரகசியம் அல்ல. ஏன் இப்ப இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனிதர் தனக்குள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ரகசியத்தை அவருக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. வேற யாருக்குமே அது தெரியாது. அப்போ ஒரு முறை அவங்களுடைய மனைவி தவறுதலாக அவருடைய டைரி எல்லாம், பழைய டைரி எடுத்து ரீட் அவுட் பண்றப்போ இந்த ரகசியம் என்ன ஆகுது, வெளியே வருது. டைரியில நோட் பண்ணிட்டாரா? அவருக்கு தெரிஞ்சது. மோஸ்ட்லி டைரி யாருமே நம்ம பப்ளிக்கா வைக்க மாட்டோம். நம்ம எழுதுற டைரி நமக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் தெரியும். சோ அப்போ அப்படி இருந்த டைரியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரட்டா இருந்த டைரி அவங்க எப்படியோ தேடி ஏதோ ஒரு பொருளை தேடும் போது எடுத்து அந்த டைரியை புரட்டி பார்க்கறப்போ அதுல இருக்கக்கூடிய ரகசியம் வெளியே வந்துருச்சு. அப்போ அந்த ரகசியத்தோடு தொடர்புடைய கிட்டத்தட்ட எவ்வளோ பேரையோ தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 30-40 பேருக்கு மேலே தேடி கண்டுபிடிச்சு, அந்த ரகசியத்தோடு தொடர்புடைய 30-40 பேர் கண்டுபிடிச்சு ஒரு அரங்கிற்கு வர வைத்து, தன்னுடைய கணவர் இந்நாள் வரை தன் மனதில் ரகசியமா வச்சிருந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, வர வச்சிட்டாங்க. அப்போ அந்த அரங்கு எல்லாமே கூடி இருக்குது. இந்த நபரும் அந்த அரங்கத்திற்குள்ள யதார்த்தமா வர ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஷோவை பார்க்க போற மாதிரி என்ன பண்றாரு, அவர் கூட்டிட்டு வராங்க. இவங்க யாருக்குமே, இவருக்கு இங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ரகசியத்தோடு தொடர்புடையவர்கள் இவருக்கு என்ன ஆகாது, தெரியாது. இந்த ரகசியம் தன் மனைவிக்கு தெரிஞ்சு விட்டதுனும் இவருக்கு தெரியாது. அப்போ அவர் வந்து அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. உட்காந்து இவர் ஒரு நிகழ்ச்சி பார்க்க அப்படியே மேடையில் உட்காந்துருந்தப்ப அங்க இருந்த அத்தனை பேரும் இவர் ஒருத்தரை பத்தி இவர் என்ன ரகசியம் சொன்னாருங்கிறத வெளியிட்டு எல்லாருமே சொல்றாங்க. சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க. இது என்ன நிகழ்வு அப்படின்னா, இந்த வரலாற்று நடந்த ஒரு நிகழ்வு. 2ஆம் உலகப் போர் நடந்த போது ஏராளமான யூதர்களை ஹிட்லர் என்ன பண்ணார், கொன்று குவித்தார் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ சார் நிக்கோலஸ் வின்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவரால் எவ்வளோ குழந்தைகளை, சின்ன சின்ன குழந்தைகளை காப்பாற்ற முடியுமோ அந்த குழந்தைகளை காப்பாற்றி வேற வேற பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி அங்கே அவர்களை புலம்பெயர செய்து அங்கே யாராவது ஒரு ஆளை வச்சு அவங்க எல்லாருமே இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் தன்னை காப்பாற்றியவர் யார், எங்க இருக்கிறார் அவங்க யாருக்குமே தெரியாது. இது அந்த டைரி வாயிலாக தெரிந்து கொண்டு அவருடைய மனைவி அந்த நபர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களோடு வரவழைத்து இவருக்கு வந்து, ஓ இத்தனை குழந்தைகள் நம்ம காப்பாற்றி இவங்க இன்னைக்கு இவ்வளவு உயரிய நிலையில இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர் மல்க நடந்த ஒரு நிகழ்வு. சார் நிக்கோலஸ் வின்டன் அவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், எந்தெந்த விஷயத்தை ரகசியமா வச்சுக்கணுமோ அதெல்லாம் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, எவ்வளவு பெரிய கடினமான சூழல் இருந்தாலும் நம்மால் எப்படி உதவி செய்து, எந்த ஒரு விஷயத்தை ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து உதவிகளாக நம்மால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வது. 3வது, அந்த செய்த உதவியை வந்து நான் தான் செஞ்சேன் தம்பட்டம் அடிக்காமல் தனக்குள்ளே அதை மூடி மறைத்து கொள்வது. இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்களை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். உண்மையாவே ஒரு சிறப்பான கதை. இந்த இனிய காலை வேளையில் நம்ம கேட்டோம்ன்ற மகிழ்வோடவே இந்த நாள் நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஜோ. இப்ப நம்ம மாலை தரிசனம் பார்க்கலாம்.
காவலரே எம்மை பாதுகாப்பவரே உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே எமக்கு வழியான எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே எமக்கு விழியான எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே பாதுகாவலரே எம்மை பாதுகாப்பவரே உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே பெருந்தகையே இறைமகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெருந்தகையே வணங்குகிறோம் பாதத்தினை வழி நடத்தும் பாதையிலே மலரச் செய்யும் என் மனங்களையே மனம் பறக்கும் என் வாழ்வினிலே போற்றி போற்றி வளனே போற்றி 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 வளனே போற்றி பாதுகாவலரே எம்மை பாதுகாப்பவரே உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே சிந்தி உழைத்தவரே உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவரே வியர்வை சிந்தி உழைத்தவரே கன்னிமையின் காவலரே கன்னிமரியாளின் துணையாளரே விண்ணக தந்தை தேர்ந்தவரே இந்த மன்னகம் வணங்கும் மாவளனே போற்றி போற்றி வளனே போற்றி 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 வளனே போற்றி சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்துட்டோம். எஸ், ஒரு அற்புதமான காலை வேலையை நம்ம தொடங்கிட்டோம். ஜோ, இன்றைய நாள் இங்கிருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம் இறை மக்களுக்கு? ஸோ வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு சார் நிக்கோலஸ் வின்டன் அவருடைய அந்த நிகழ்வை குறித்து நம்ம இன்னைக்கு ஒரு கதையாக நம்ம அதை பார்த்தோம். அவருடைய காலகட்டம் 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வந்து அந்த சூழலில் நம்மளாம் நல்ல வேலை இல்லை அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்பட்டுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் எப்போ எங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போதுமே உலகில் பல நாடுகளில் போர் சூழல்கள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ அப்படிப்பட்ட சூழல்கள் நமக்கு என்னவா இருக்கலாம்னா மேபி பேரிடர் காலங்களாக இருக்கலாம். ஒரு இயற்கையோடைய டிசாஸ்டர்ஸை என்ன பண்ணலாம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இயற்கை பேரழிவுகளாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்களை நாம் ஒருவேளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வருகிறது அப்படின்னா அந்த தருணங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த ஒரு பேரிடர் காலத்தில் அவர் எவ்வளோ குழந்தைகளை தன்னால் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ அதுபோல் இன்னைக்கு இந்த பேரிடர் காலங்கள் அது எப்போ நடக்கும், அது பிளான் பண்ணி வருமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்? அப்போ முதல் விஷயம் என்னன்னா, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது. இப்போ ஒரு சுற்றுலா போயிருக்கிறோம். ஒரு 2-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கல்லூரியிலிருந்து சுற்றுலா சென்றிருந்த ஒரு மாணவர் கிட்ட 40 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, சுற்றுலா போயிருந்தாங்க. அப்போ ஒரு ஆற்றுப்படுகையில் அந்த ஆற்றுல நீர்வரத்து கம்மியாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இறங்கி அந்த ஆற்றை உள்ள இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாம். ஸோ அந்த டைம் அங்கேருந்து ஆறு திறந்து விடப்பட்டதா இல்லை மழையினால் அந்த ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா அப்படின்னு தெரியாது. திருதுப்புன்னு என்ன ஆயிடுச்சு, தண்ணியோட ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அந்த கரையை ஒட்டி இருந்தவங்க விறுவிறுன்னு என்ன பண்ணிட்டாங்க, கரையேறி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் உட்பட
அந்த வெள்ளத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க மாட்டிக்கிட்டு. அப்போ நம்ம சுற்றி என்ன நடக்கிற, ஒரு சுற்றுலா போகிறோம், எங்கேயோ போகிறோம், அப்போ பேரிடர் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழலை நாம் கவனிக்க வேண்டும். திடீர்னு கடந்த மாதத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாம்பைடு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த சூழல் திடீர்னு க்ரௌட் ஏறுது, ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, இங்கே இருந்து நான் என்னை தற்காத்துக் கொள்வது மட்டும் முக்கியம் இல்லை, மற்றவங்களே நான் தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு அலர்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அலர்ட் அண்ட் அவர், இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம இன்றைய நாளை தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த அருமையான நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 19. இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது, வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பல சமயங்களில் நாம் ஒரு ஆர்வம் வாய்ந்த உள்ளத்தோடு சிந்திப்பதும் உண்டு. இந்த உலகம் எப்படி உருவாகி இருக்கும்? பல்வேறு கருத்துகள் நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருப்போம். பரிணாம வளர்ச்சியின் அந்த பாதையிலே இந்த உலகம் உருவாக்கி இருக்கின்றது என்பது ஒரு சிலருடைய கருத்து. இன்னும் ஒரு சிலருடைய கருத்து என்னவென்று சொன்னால், பெருவெடி கொள்கை என்கிற அந்த ஒரு நிகழ்வின் வழியாக இந்த பிரபஞ்சம் உருவானது, அதன் வழியாக இந்த உலகம் உருவானது என்பது மற்றொரு கருத்தாக இருக்கிறது. நம்முடைய விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது, கடவுளுடைய வார்த்தையால் படைக்கப்பட்டு ஆதாம் ஏவாளின் வழியாக இந்த மனிதகுல வாழ்க்கையானது துவங்கியது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆக எது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அல்லது மிக அவசியமான ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், கடவுள்தான் இந்த உலகை படைத்தார். எப்படி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, அறிவியல் ரீதியாக நாம் யோசிக்கின்ற பொழுதும் கூட, படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை படைத்தவர் நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே
புகை வருகிறது என்று சொன்னால் இங்கிருந்து நாம் அங்கே செல்லாமலேயே சொல்லுகிறோம். எப்படி புகை வரும் என்று சொன்னால் அந்த இடத்திலே நெருப்பு இருக்கும், அதனால்தான் புகை வருகிறது. அதே போல படைப்பு பொருட்கள் இருக்கிறது என்று சொன்னால் படைத்தவர் நிச்சயம் இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்த சக்தியாக அது இருக்க வேண்டும், அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான புரிதலாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் அந்த கற்காலத்தை யோசிக்கின்ற பொழுது மனிதர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு உயர்ந்த சக்தியாக, மனிதனுடைய சக்தியை கடந்த ஒரு பெரிய ஆற்றலாக இருந்தது. மழை பெய்தது, பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த பெருவெள்ளத்தை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த வெள்ளத்தினுடைய கோரப்பிடியிலே அவன் பாடுபட்டான், கஷ்டப்பட்டான். ஆகவே இந்த வெள்ளம் நம்மை காட்டிலும் அதிக ஆற்றலை கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வெள்ளத்தை அவன் ஒரு கடவுளாக வழிபட்டான். சூரிய வெளிச்சம் அவனை சுட்டெரித்தது, அதனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே அவன் சூரியனை கடவுளாக வழிபட்டான். பெரும் புயல் காற்று வீசிற்று, பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறது, அவனால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எனவே அதனை அவன் ஒரு கடவுளாக வழிபட்டான். இவ்வாறாக அந்த மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்த அவன் அந்த பெரிய ஆற்றலை கடவுளாக வழிபட்டான். இதுதான் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். எனவேதான் இன்றைய இந்த திருப்பாடலிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார், இந்த உலகிலே இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அழகான இயற்கைக்கு பின்னால் அழகான இதனை உருவாக்கிய படைப்பாளி இருக்கிறார், அவர்தான் கடவுள், அவருடைய மாட்சி வானங்களிலே வீற்றிருக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இயற்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த வல்லமையை, ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிறகு அதனை பார்த்து ரசிக்கிறார். ரசித்த பிறகு இது நல்லது, இது நல்லது என்று ஒவ்வொரு படைப்பிற்கு பிறகும் ஒவ்வொரு நாளுக்கு பிறகும் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆக கடவுள் ஒரு படைப்பாளியாக மட்டுமல்ல, ஒரு கலா ரசிகனாகவும் இருந்திருக்கிறார். எனவே அவருடைய படைப்பிலே தீமைகள் என்பது எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் அதற்குள்ளாக தீமைகளை உருவாக்கி கொள்ளுகின்றோம், தீமைகளை ஏற்படுத்தினோம். எனவேதான் இந்த கடவுளுடைய மாட்சியை, அவருடைய இயற்கையை பார்க்கின்ற நாம் அந்த நல்லதை, அந்த நல்லவற்றை ரசிப்பதைப் போல நாமும் நல்ல விதத்திலே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய அந்த அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம். வானத்தை நாம் நோக்குகிறோம், இயற்கையை பார்க்கிறோம், அண்ட சராசரங்களை எல்லாம் நாம் காண்கின்றோம். அதன் வழியாக கடவுளுடைய அந்த மாட்சி எப்படிப்பட்டது, கடவுள் எவ்வாறு உயர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வியப்படைந்து நிற்பதோடு மட்டும் இல்லாமல் மாறாக அந்த வியப்புக்குரிய அந்த இறைவனை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணர்கின்ற பொழுது, அந்த இறைவன் என்னோடு செயல்படுகின்றார் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அது நிச்சயம் நம்முடைய வாழ்விற்கு ஒரு பிடிப்பை கொடுக்கும். அத்தகைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள, கடவுளுடைய மாட்சியை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பெருமிதம் கொள்ள, மகிழ்ச்சி அடைந்து அதன் வழியாக அந்த இறைவனுடைய துணையை உணர்ந்து வாழ தொடர்ந்து நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம், மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே இறைவா, இதோ இந்த அருமையான வேளையிலே உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்தவர்களாக, உணர்ந்தவர்களாக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த இயற்கையின் வழியாக நாங்கள் வாழ்வு அடைவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த இயற்கையை காக்கின்ற, அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் உம்முடைய இறை பிரசன்னமாக பார்த்து அந்த இயற்கையை எந்நாளும் நாங்கள் நல்ல விதத்திலே பேண எங்களுக்கு அருள் தாரும், ஆற்றல் தாரும். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பேரிடர் காலங்களில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா பேரிடர் காலம் அப்படின்றப்பவே அது ஒரு பெரிய இடர் தான் இல்லையா, எல்லோருடைய வாழ்க்கையிலும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஒரு அவரா இருக்கலாம் அப்படின்றப்போ, ஒரு சில நிலநடுக்கம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னவே எல்லாருமே கீழே தடதடன்னு ஓடி போகிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க உடைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. அதில்
பெர்ஃபெக்டா பண்றவங்கள கூட நம்ம சில பேர் நம்ம பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை செய்வதை கைவிட்டு விட்டு முதலில் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவர்களை காப்பாற்றுவதற்கும் என்ன செய்ய வேண்டுமோ முதல் உதவி அதை நாம் செய்து கொண்டு வெளியே வர வேண்டும். நிச்சயமா 2004ஆம் ஆண்டு சுனாமி அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே புதுசு. நம்முடைய இந்திய பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கு, மேபி ஜப்பான் அந்த பகுதியில் வாழ்றவங்களுக்கு அது வந்து அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. நமக்கு அது முதல் முறையாக நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை சுனாமி. அப்போ அந்த நேரத்தில் தூத்துக்குடி அந்த ஏரியா, நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில் கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் தப்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா, வேற பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீடுகளுக்கு இப்படிலாம் வரப்போ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுக்கு ஒரு சிலர் ஒரு 4-5 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அதை டிஸ்கிரைப் பண்ண போதும் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, கடல் அப்படியே பெருசாக ஒரு பெரிய அலை வந்து ஊருக்குள்ளெல்லாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் தட்டிட்டு போயிடுச்சு. நாங்கள்லாம் வீட்டில் சில பேர் போஸ்ட் கம்பத்தில் ஏறி நின்று தப்பிச்சோம், சில பேர் வீட்டு மொட்டை மாடியில் நின்று தப்பிச்சோம், இப்படிலாம் அவங்களோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு ஃபேமிலி ரொம்ப அவங்களுடைய சேட்னஸ், அவங்களுடைய அந்த சோகத்தை வந்து எங்களால் போக்கவே முடியல, அவங்கள பேசியோ ஏதோ சம்திங் வெளியே கொண்டு வரவே முடியல. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே உயிரை காப்பாற்றிக்கொள்ள, எல்லாரும் நமக்கு குழந்தைங்க யாரெல்லாம் காப்பாற்றணும், எல்லாத்தையும் கை கிடைச்சவங்களாம் தூக்கி சேஃபான பகுதியில் விட்டு நாங்கள் காப்பாற்றணும். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணா, வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள் ஏதாவது பொருளை எடுத்துட்டு வந்துருந்தேன், ஏதாவது காசு ஏதாவது காப்பாற்ற முடியுமா, நான் என்ன பண்ணிருந்தேன், நான் எடுத்துக்கொண்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற ஒரு போனவர் இப்போ எனக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படிங்கிற ஒரு சில, அப்போ இந்த உடைமைகள் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு கூட்ட நெரிசல் இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னா அந்த உடைமையை காப்பாற்றிக் கொள்வது இரண்டாவது பட்சம் தான். நம்முடைய உயிரையும் நம்மோடு சுற்றி இருப்பவர்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வது தான் முதல் விஷயமா இருக்கணுமே தவிர உடைமைகள் மீது நம்முடைய கவனத்தை கொண்டு போதல் கூடாது. தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 14 புனித முதலாம் கலிஸ்துஸ். ரோமையில் பிறந்த கலிஸ்துஸ் ரோமை அரசவையில் அடிமையாக பணிகளைச் செய்து இறைபக்தியோடு வாழ்ந்தார். நாளடைவில் ரோமையரசின் கருவூல பொறுப்பாளராக பணியினைச் செய்த கலிஸ்துஸ் தன் கவனக்குறைவினால் கருவூல பணத்தினை பறிகொடுத்துவிட சுரங்கத்தில் கடுமையான பணியினை செய்யும் தண்டனையினை பெற்றார். சுரங்கப் பணியிலிருந்து அரசி மார்சியாவின் உதவியினால் விடுதலை செய்யப்பட்ட கலிஸ்துஸ் ரோமையிலிருந்த கல்லறை தோட்டத்தின் காப்பாளராக பணியினைச் செய்தார். கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியோடிருந்த கலிஸ்துசினை கண்ட திருத்தந்தை செப்பரினஸ் இவரை திருத்தொண்டராக நியமனம் செய்ய கலிஸ்துஸ் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். திருத்தந்தை செப்பரினஸ் கிபி 217ஆம் ஆண்டு விண்ணகமடைய மக்களிடமும் குருக்களிடமும் நற்பெயரினை பெற்றிருந்த திருத்தொண்டர் கலிஸ்துஸ் திருச்சபையின் 16வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையினை கொண்ட கலிஸ்துஸ் தப்பறை கொள்கைகளை நம்பி கத்தோலிக்கத்தினை மறுத்தவர்கள் மற்றும் ஒழுக்க குறைபாடு உடையவர்களை மன்னித்து பொது பரிகாரத்திற்கு உட்படுத்தி அன்போடு ஏற்றுக்கொண்டார். திருச்சபையில் நிலவிய பல்வேறு சிக்கல்களை சரி செய்து திருச்சபையினை வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கலிஸ்துஸ் கிறிஸ்தவர் அல்லாத இரு பிரிவினருக்கு இடையே நடைபெற்ற மோதலில் கிபி 222ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் உயரமான கட்டிட மேல்மாட சன்னலின் வழியாக தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்தார். அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி தன்னிடமிருந்த இறைபக்தியினால் திருத்தந்தையாக உயர்ந்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கலிஸ்துசினை திரு அவை புனிதராக உயர்த்தி கல்லறைகளில் பணி செய்கின்ற பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித முதலாம் கலிஸ்துஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம்
கல்லறைகளில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். மிக சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் பேரிட காலங்களில் நம்ம பேரிடர் வரப்போ நம்ம எப்படி இருக்கணும் அலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன பண்ணுறோம்? ஸோ அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க, ஒருவேளை அங்கே நம்ம ஒரு காப்பாற்றக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கிறோம், நம்ம என்னால் என்னையும் தற்காத்து கொள்ள முடியும், என்னோடு இருப்பவர்களையும் என்னால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு, பெண்களுக்கு, ஸ்பெஷலி சேலஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஸோ இவங்களுக்கான என்னையை நான் காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படிங்கிற அந்த சுயநலத்தை விடுத்து நாம ஒரு பொது நலத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வளர்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இன்னைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் இது சார்ந்த பேரிடர் தொடர்பான எவ்வளோ திரைப்படங்கள், ஆங்கில திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள், பிறமொழி திரைப்படங்கள் இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதில் அந்த ஹீரோ ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உயிரை கூட அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா பொருட்படுத்த மாட்டாரு. ஸோ அவரால் எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேரை காப்பாற்றுறது. அப்போ நம்ம அந்த படங்களில் பார்த்து அதை மெய்சிலிர்த்து போவதை காட்டிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கதாநாயகனாக மாறணும்ன்றீங்க. அதுதான் சரியான நேரமும் கூட. நிச்சயமா நமக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ஒரு ஹீரோவா ஆகிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஹீரோவா நம்ம தெரியணும். இன்னும் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். முத்துராமலிங்கம் கதைகள் 15 வருடங்களுக்கு முன் வெளியான நூலின் பெயர் இது. நூலாசிரியர் அந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் தெரியுமா? அவரே எழுதியிருக்கிறார். கேளுங்கள். ஆப்பிரிக்க நாட்டில் எனக்கும் என் நண்பனுக்கும் மட்டுமே நடந்த சங்கதி இது. நீண்ட பாம் மரத்தின் உச்சி ஓலை ஒன்றில் ஒரு காகம். அவ்வளவு தூரத்திலும் முழுவென்று கொழுத்தபடி பார்வையில் பட்ட ஆப்பிரிக்க காகம். நண்பன் என்னை ஓர் இசைவமைதியுடன் நோக்க நானும் மெல்ல இசைவு தலை அசைத்தேன். அவன் துப்பாக்கியை செங்குத்தாக வைத்து சுட்டான். அவ்வளவுதான். சுடப்பட்ட அந்த பறவையின் சிறிய பாதி எங்கோ போய் விழ மீதி பெரிய பாதி பொத்தென்று என் காலில் விழுந்தது, ஒரு இரத்த சதை பிண்டமாக. அதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த பறவை ஒரு குற்றமும் செய்யவில்லை. பாவம், அது செய்த குற்றமெல்லாம் அந்த நாட்டிலே உள்ள அத்தனை காடுகளிலே, அந்த காடுகளிலே உள்ள அத்தனை மரங்களிலே, அந்த மரங்களிலே உள்ள அத்தனை ஓலைகளிலே அந்த குறிப்பிட்ட உச்சி ஓலையை தேர்வு செய்து தன் பாட்டுக்கு அமர்ந்திருந்ததுதான். அதுவே தவறாகிவிட்டது, அதுவே விதியாகிவிட்டது. அதோ அந்த பறவைதான் இப்போது இங்கே இப்படி பரிதாப பறவையாக என் காலடியில் ஒரு இரத்த சதை பிண்டமாக. இந்த புத்தகம் சமர்ப்பணம். அந்த ஒரு பாவமும் அறியாத அந்த பரிதாப பறவைக்கு, பிறக்கவிருந்த இனி பிறக்க வாய்ப்பே இல்லாத அந்த பறவையின் சந்ததிகளுக்கு, வாயில்லா ஜீவனே வாழ்த்தும் வாயுள்ள சமர்ப்பணம் இதுவல்லவா? அநீதிக்கு ஆமா போடும் அமைதியான ஆதரவும் மன அமைதியை கலைக்கும், ஆன்மாவை அலை கழிக்கும். கண்முன் நடக்கவிருக்கும் அநீதிக்கு சார்ந்து போதலும் சேர்ந்து போதலுமே பெரும்பாலான விழுக்காடுகளின் சமூக இழுக்கு. ஆண்டவரையே சோர்ந்து போக வைக்கும் அதீத இழுக்கு. இது பறவைகள் புகட்டும் ஒரு வரி கதை பாடம். பறந்து வந்த வேகத்திலேயே ஏதாவது ஒரு கிளையில் அமர்ந்து விடுகிறீர்களே, முறிந்து விழுந்து விடுமோ என்ற பயம் இல்லையா என்று கேட்ட மனிதனிடம் நாங்கள் நம்புவது கிளைகளை மட்டுமல்ல, எங்கள் சிறகுகளையும் தான் என்றன பறவைகள். பாருங்கள் இந்த கவிதை வரிகளை. பழம் தின்ற பறவை பறக்கிறது எதிர்கால மரங்களை சுமந்து கொண்டு. அட்டகாசம் இல்ல? பழம் தின்ற பறவைகள் பறக்கின்றன எதிர்கால மரங்களை சுமந்து கொண்டு. தங்களின் இருப்பிடம் தொலைத்து அகதிகளாய் அலையும் பறவைகளுக்குத்தான் தெரியும் மரத்தின் அருமை பெருமை என்னவென்று. பழம் தின்னும் கிளியும்
பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, தராதரம் வேறு, தன்மை வேறு. இப்படித்தான் சில மனிதர்களும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். பேரிடர் காலங்களில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன செய்ய சொல்றாங்க. மக்களா இருக்க நம்ம இந்த மாதிரி டைம்ல என்ன ஒரு பெரிய தவறு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணாம இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறது அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியத்தன்மை இருக்கும். ஸோ அப்படி அந்த அலட்சியத்தன்மை இல்லாமல் கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்டெப் எடுக்குதோ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம ஒரு வழி கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சமீப காலங்களில் பார்த்துருக்கோம், பரபரப்பான பல செய்திகளும் அதை பற்றி கேட்டிருந்தோம். ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது, அந்த இடத்துல மூச்சு விட முடியாமல் நம்ம நிற்கிறோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல அவ்வளோ அலர்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு என்ன உதவி செஞ்சுருக்கலாம், அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் வந்து அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யாருமே எதுவும் சொல்ல முடியல. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியது இருந்ததோ அதை செய்திருக்க வேண்டும். அந்த அலர்ட்டை நம்ம கேட்டுட்டு கண்டிப்பாக கைட்லைன்ஸ் எல்லா இடங்களும் கொடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு சுற்றுலா போகிறோம், அருவியில் குளிக்காதீங்க, இந்த அருவியில் வந்து இன்னைக்கு இது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா குளிக்க போகாதீங்கன்னா குளிக்க போக ஒன்றும் சிம்பிள். பீச்சில் அலை பெருசு பெருசாக வருது, யாரும் போகாதீங்க, போலீஸ் இத்தனைக்கும் போயிட்டு இருக்கோம் ரவுண்டு, இருந்தாலும் அதை மீறி போய் குளிக்கிறது ஒரு காட்சி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இடங்கள் சில இடங்கள் அபாய எச்சரிக்கை அப்படின்னு பலகையில் வைத்திருந்தாலும் கூட அதை என்ன பண்ணுறது, கடந்து விட்டு போகுது. சில 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு படம், மலையாள படம், எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போன ஒரு படம், குணா குகையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அப்போ அந்த திரைப்படம் பார்த்து எல்லாருமே ஆஹா சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படிலாம் நம்ம அந்த பாடல் எல்லாத்துலயும் நம்ம லயத்து போனோம். ஆனா அதுல கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் கற்றுக்கொள்வதை அதை நம்ம மெயினா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. போகக்கூடாதுங்கிறது அதனுடைய எச்சரிக்கை. அதை மீறி நம்ம ஒரு இடத்து போறோம், என்னுடைய சாகசத்தை நான் காட்டுவது விரும்புகிறேன் அப்படின்னா, அப்போதுல அதில் போய் விழுந்தா நான் நம்ம நண்பர்களோட பேசிட்டு ஒரு வேளை மச்சான் நம்ம அப்படி ஒரு ட்ரிப் போய் நம்ம அந்த குழியில நான் விழுந்துட்டு என்ன மச்சான் பண்ணுவேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டா, சிம்பிள் மண்ணலி போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுவேன். கொழுப்பெடுத்து நம்ம போறோம் அப்படின்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நாம தான் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது யாருக்கு பிரச்சனை, நமக்கு மட்டும் பிரச்சனை, நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமே பிரச்சனைகள். அப்போ அந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த நாட்கள் போகாதீங்க, இந்த நாட்களில் தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக அந்த விடுமுறை, அதிக தொடர்ச்சியான விடுமுறை வரக்கூடிய தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள், அப்போ அந்த இடங்கள்ல எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும். அப்போ இப்போ நிறைய இடங்களில் இப்போ கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இ பாஸ் இந்த முறைகள் இன்னமும் சில இடங்கள்ல அமலுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா எவ்வளோ பேர் என்ட்ரி ஆகிறாங்க, அப்போ இவ்வளோ பேர் வர்றப்போ இந்த ஜனத்தொகை அங்கே தாங்க முடியுமா, அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, இல்ல உணவு கிடைக்க வேண்டிய விஷயம், மற்ற எல்லா விஷயங்களும் அங்கே கிடைக்குமா, இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்றாங்க, அலோவ் பண்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம வீம்பு பண்ணிக்கிட்டு அவங்களெல்லாம் விட்டீங்க எங்களெல்லாம் விட மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போறதெல்லாம் நியாயமே கிடையாது. சில இடங்கள்ல அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களா, அதை பின்பற்றக்கூடிய சமூக அக்கறையும் சமூக பொறுப்பும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, கடவுள் எல்லாத்துக்குமே அலர்ட் கொடுக்குறாரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா அந்த அலர்ட்டை வந்து தவிர்த்துட்டு யாரெல்லாம் உள்ள போறோமோ அவங்க எல்லாருமே அடிபட்டு தான் வெளியே வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆசிரிய பண்புகள், இயேசு ஒரு நல்ல ஆசிரியர் என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் போதனை, இயேசுவின் கற்பித்தல் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தார், அவருடைய கற்பித்தல் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. உண்மையில் நல்ல ஆளுமைகள் அதிகாரத்தோடு பேசுகிறார்கள், அதிகாரத்தோடு போதிக்கிறார்கள், அதிகாரத்தோடு செயல்படுகிறார்கள். நேர்மையான அதிகாரம், இதை பற்றி நற்செய்தி நூலில் நாம் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம். 2 நாம் இன்று பார்க்கலாம். ஒன்று மத்தேயு நற்செய்தி 7:29. இயேசு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்களுடைய மறைநூல் அறிஞரை போலன்றி இயேசு அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். அதிகாரத்தோடு கற்பித்தார். நல்ல ஆளுமைகள் அதிகாரத்தோடு கற்பிக்கின்றார்கள். இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கிறோம், மார்க்கு நற்செய்தி 11:18. கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். தலைமை குருக்களும் மறைநூலறிஞர்களும் இயேசுவுக்கு அஞ்சினார்கள். ஏனென்றால் இயேசு அதிகாரத்தோடு போதித்தார். வேறொரு இடத்தில் நாம் பார்க்குறோம், இந்த அதிகாரம் உமக்கு எங்கிருந்து வந்தது என்று இயேசுவிடமே அவர்கள் கேட்கிறார்கள். இவ்வளோ அதிகாரத்தோடு நீர் போதிக்கிறீரே. இயேசு அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் நமக்கு அதற்கான விடை தெரியும். இயேசுவின் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இறை தந்தையிடமிருந்து வந்தது.
தூய ஆவியாரிடமிருந்து வந்தது. எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ இங்கே ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இயேசு தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்தார். எனவே அதிகாரத்தோடு, வல்லமையோடு, ஆற்றலோடு அவர் போதித்தார், செயல்பட்டார். இன்னொன்று, இயேசுடைய வாழ்வில் முரண்பாடுகளே இல்லை. இயேசுடைய வாழ்வு தூய்மையான, நேர்மையான வாழ்வாக இருந்தது. எனவே அவர் அதிகாரத்தோடு போதித்தார். அவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, அவரிடம் ஒளிப்பதற்கு ஒன்றுமில்லை. நேர்மையான, தூய்மையான வாழ்வு அதிகாரத்தை தருகிறது. நல்ல ஆளுமைகள் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் அவருக்கு அஞ்சுகிறார்கள். நல்ல ஆளுமைகளுக்கு பிறர் அஞ்சுதல் என்றால் ஒரு மரியாதைக்குரிய அச்சம், ரெவரன்ஷியல் ஃபியர். அந்த மரியாதைக்குரிய அச்சம் இயேசுவின் மேல் பலருக்கும் இருந்தது. காரணம், அவர் அதிகாரத்தோடு போதித்தார், கற்பித்தார். அந்த அதிகாரம் அவருடைய நேர்மையான வாழ்வு, இறை தந்தையோடு அவருக்குள்ள நெருக்கம், தூய ஆவியாரோடு ஒன்றிப்பு, இதன் வழியாக வந்தது. இயேசுவை போலவே நாமும் அதிகாரம் உள்ளவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் பேரிடர் காலங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அலர்ட் ஆக வேண்டியது உடனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஸ்டே இன்ஃபார்ம்டு. நம்ம இன்ஃபார்ம்டாக இருக்கணும். ஒன்று, நாம் என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்களை தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்தினர் ஒருவேளை என் பக்கத்தில் இல்லை, அவங்க தூரமாக இருக்கிறாங்க, நான் ஒருவேளை பேரிடரில் நான் சிக்கி இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் நான் சேஃபாக இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், தகவலை பரிமாறணும் அவங்களுக்கு. இப்போ அது நேரங்கள் நெட்வொர்க் இருக்குமான்னு கேட்டால் சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்கள் இருக்காது. எந்த வழிவகைகளில் அவர்களுக்கு ஒரு தகவல், ஏன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஒருவேளை நம்ம இங்கே சாகச பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலே கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு கழுத்தளவு தண்ணியில் கூட நம்ம என்ன பண்ணலாம் இருக்கலாம். வீட்டில் அந்த டைம் செல்போன் ஏதோ ஒர்க் ஆகுது, ஏதோ சம்திங் அப்படின்னா ஃபோன் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியோ, அங்கே ரொம்ப சேஃபாக இருக்கிறேன், இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் லைனுக்கு வரேன், ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கழுத்தளவு தண்ணியிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரதுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு பதற்றமான சூழ்நிலை எல்லோருக்குமே நிலவும் இல்லையா? அப்போ அந்த பதற்றமான நிலையில வந்து யாருக்கும் என்ன செய்யணும்ன்றது அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. ஆனா அந்த நிலையிலும் பொறுமையாக சிந்தித்து வீட்டில் இருப்பவர்களையும் நிம்மதியாக இருக்க வேணும்னா இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டும் தான். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பேரிடர் காலங்களில் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் செய்ய வேண்டிய, நமக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நாம எல்லாருமே செய்யற ஒரு பெரிய தப்பு, இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அதில் நிறைய நல்ல காரியங்களையும் தெரிஞ்சுக்கிறோம், மிக அதிகமான தீய காரியங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வீட்டில் ப்ரெஷரு, அதெல்லாம் அதிகமாக ப்ரெஸ்டேஷனுக்குள்ள போறது, இதுல இருந்து அதிகமாக நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த பேரிடர் காலங்களில் நடக்கும் உண்மையான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத வந்து ஷேர் பண்ணாம, அதுக்கான எவ்வளோ ஃபேக் நியூஸ், அதாவது வதந்திகள் அதுன்றத நம்ம கிட்ட சொல்லவே வேணாம். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்படி பரப்புவோம். ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி வதந்திகளை பரப்புறதால என்ன ஆகுனா, ஐயோயோ இப்படி ஆயிட்டு இருக்குமோ, விபத்து இவ்வளோ பெருசாயிட்டு இருக்குமோ அப்படின்ட்டு வீட்டில் இருப்பவர்களும் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஒரு காரியங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வதந்திகளை தவிர்ப்பது நல்லது. இது வதந்தி ஸ்ப்ரெட் பண்றது ஒரு 3 இன்சிடென்ட் என் லைஃப்ல மறக்க முடியாது. ஒன்று என்ன அப்படின்னா, இங்கே சென்னை பெருவெள்ளத்தின் போது அந்த ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய crocodile பேங்க், அந்த முதலை பண்ணையில இருந்து தண்ணிகள் எல்லாம் நிறைஞ்சிட்டு தான் முதலைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, வெளியே எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட். அப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், முதல்ல வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு நிகழ்வு. இன்னொன்று இதே மாதிரி 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு பெரு வெள்ளத்தின் பொழுது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு தகவல், ஒரு சின்ன ஒரு பூச்சி, அது மர பூச்சி மாதிரி இருக்குது, இந்த மரப்பூச்சி யாரும் என்ன பண்ணிடாதீங்க, கைகளில் தொட்டுறாதீங்க, அவங்களோட கை உடனடியாக ஓட்டையா என்ன ஆயிரும் போயிடும் சொல்லி அந்த கை ஓட்டையான மாதிரி ஒரு புகைப்படம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தகவல். எனக்கு இந்த தகவல் பார்த்த உடனே அவங்க இருக்கிறவங்க எப்படா நிம்மதியா இருப்பாங்க, சும்மா எதுவும் போனா கூட தொட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. மூன்றாவது ஒரு இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப மோசமானது. 2008 2010 எனக்கு ஆண்டு சரியா ஞாபகம் இல்லை. மும்பை ரயில்வே நிலையத்தில், அதாவது மும்பை இப்போ நம்மளுடைய சென்னையில் லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பிளாட்ஃபார்மில் திடீர்னு ஒரு 2-3 ட்ரெயின் ஒரே நேரத்தில் வர வேண்டிய சூழல், எல்லாமே ஒரு டிலேயோ ஏதோ சம்திங். அப்போ இமீடியட்டாகவே நாங்கள் எல்லாம் இறங்கி போகிற க்ரௌட் வந்து அதிகமாகுது. அப்போ அந்த பிளாட்ஃபார்மில் நடந்துட்டு வரப்போ யாரோ செஞ்ச தவறு, அந்த மின்சார அந்த கரண்ட் வந்து அருந்து பிளாட்ஃபார்மில் விழுது, பிளாட்ஃபார்மில் கரண்ட் பாஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டதுனால அடிச்சு
பிறண்டு ஓடி அந்த படிக்கட்டுல இறங்குகின்ற பொழுது எப்படி இறங்கிருப்போம், ஒருத்தர் முண்டி அடிச்சு இறங்குறப்போ அந்த வீடியோ இப்ப நிறைய சமூக வலைதளங்கள்ல இருந்து நீக்கிட்டாங்க. மேபி 1-2 இருக்கலாம், அதை நம்ம போய் தேடி பார்த்தோம்னா. அப்போ ஒரு மூட்டை அடுக்கி வைத்தார் போல நமக்கு பிளாட்ஃபார்முடைய அந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே தெரியும், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போன எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ அந்த படிக்கட்டுல கீழே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல இருந்து மேல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஆட்கள் திமுது அடியில இருந்து மேல 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 இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுல சில பேரோட கை கால்கள் வெளியே தொங்குது, உள்ள மாட்டி இருக்கிறாங்க. அவங்கள யாரு காப்பாத்துறது? மேல டாப்ல இருந்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்திற்கு 4 அடி உயரத்திற்கு ஆட்கள் இப்படி மலை மாதிரி குமிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் அந்த டைம் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ அதில் தகவல் பின்னாடி அதை விசாரணையில் தெரிய வருது, யாரோ பரப்பிய ஒரு வதந்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்ட நெரிசலுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அதில் கிட்டத்தட்ட 8-10 பேர் வரைக்கும் என்னமோ இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் உட்பட. ஸோ இப்போ இந்த மாதிரியான வதந்தி பறக்கு நான் சொல்றதுல என்ன ஆயிரப்போகுது, நம்ம ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் ஆகணும். ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் இந்த இடத்துல என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வதந்திகளை தேவையற்றது. நமக்கே சில தகவல் வருது அப்படின்னா அதை உறுதி செய்த பின்னர் என்ன பண்ணுங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ண, அதை அதுக்கப்புறம் அந்த தகவலை குறித்து என்ன பண்ணலாம், பகிரலாம். அதை உறுதிப்படுத்தப்படாமல் அந்த தகவலை பகிர்வது இந்த பேரிடர் காலங்களில் நாம சேஃபா இருப்போம், ஆனா அதை கேட்டு எத்தனை பேருடைய மன நிம்மதியோ தன்னோட உயிரோ போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும் ஆழமாக. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னல்களும் தோல்விகளும் சோதனைகளும் நிறைந்த வாழ்விலே நாம் எப்படி நிம்மதியாக வாழ்வது? இதோ ஆல்ஃபிரட் ஸ்லோவான் என்ற அறிஞர் நமக்கு இப்படி ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். Life itself is a process of trial and error, and those people who make no mistakes are those who made nothing. வாழ்வு என்பது சோதனையும் மற்றும் பிழை புரிதல் என்பதனுடைய ஒரு தொடர்ச்சி. பிழை எதுவுமே புரியாதவர்கள் வாழ்வில் எதையுமே செய்யாதவர்கள் எனலாம். நண்பர்களே, இந்த அறிஞர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? மனித வாழ்வு என்பது குறையுள்ள, ஆற்றலுள்ள, திறமைகள் உள்ள மனிதனால் வாழப்படுகின்ற, மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முயற்சி. அதனால் நமது வாழ்விலே தவறுகள் ஏற்படுவதும் அதை நாம் மேற்கொள்வதற்கு முயற்சி எடுப்பதும் ஒரு தொடர்ச்சி. அவர் கூறுகிறார், பாருங்கள், வாழ்வு என்பது சோதனை மற்றும் பிழை புரிதல் என்பதனுடைய ஒரு தொடர்ச்சியே. ட்ரையல் அண்ட் எரர். முயற்சி செய்கிறோம், தோற்று போகிறோம். ஓகே, மீண்டும் முயற்சி செய்கிறோம், ஒருவேளை தோற்று போகலாம் அல்லது வெற்றி பெறலாம். ஆனால் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்போம். என் வாழ்க்கையில் நான் எந்த தவறுமே இதுவரைக்கும் செய்ததில்லை என்று ஒருவர் சொல்வார் என்றால், அவர் அப்படியே கொஞ்சம் பக்கம் கூப்பிட்டு, வாழ்க்கையில் தவறே செய்யலைன்னு சொல்கிறியே, என்னப்பா செஞ்ச இது வரைக்கும் அப்படின்னா, நான் எதையுமே செய்யலைங்க, அதனால்தான் எந்த தவறும் செய்யலை. நண்பர்களே, இப்படி எதையுமே செய்யாமல் இருப்பது மனித வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. நாம் நம் பணிகளை செய்யும்போது தவறுகள் ஏற்படுவதும், பிழைகள் நேர்வதும், அவற்றை திருத்திக் கொள்வதும், தொடர்ந்து முயற்சிப்பதும், இதுதான் வாழ்க்கை. நான் தவறே செய்யாத ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் சொன்னால், எந்த வேலையுமே செய்யாத ஒருவனால் தான் அது முடியும். அதுவா வாழ்க்கை? நோ. எனவே வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படுவதை விட்டு, சோதனைகள் வருவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய். தவறுகளை ஒருவேளை மீண்டும் ஏற்படலாம், மீண்டும் தொடர்ந்து எழுந்திரு. வெற்றி கட்டாயமாக உனதே. அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக பேரிடர் காலங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஸோ இது குறித்த ஸ்டடீஸ், படிப்பே என்ன பண்ணது இருக்குது. அதாவது என்னென்னா, பேரிடர் காலங்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ், ஒருவேளை காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், எனக்கு வழி தெரியல. கொடைக்கானலில் ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது, மதிகட்டான் சோலை அந்த இடத்தோட பேர். அந்த அதுக்குள்ளே போகிறதுக்குலாம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட அனுமதி இல்லாமல் உள்ளே போகவும் முடியாது. அதுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய வழி என்பது தெரியாது. ஸோ அதுதான் மதி கெட்டு போயிடும். அதனால அந்த ஊர் இடத்துக்கு பேர் மதிகட்டான் சோலை. ஸோ அப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல போய் உள்ள ஒருவேளை மாட்டிக்கிட்டோம், அப்போ நமக்கு என்ன உணவு கிடைக்கும்,
கிடைக்குது, அந்த உணவு சாப்பிடலாமா இல்லையானே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. இப்போ அந்த நேரங்களில் இருட்டு தொடங்குகிறது அப்படின்னா அந்த இருட்டை எப்படி நான் வெளிச்சமாக மாற்றுறது என்னை சுற்றி, ஏன்னா அந்த வெளிச்சத்தை இருந்தால் தான் அந்த நெருப்பு இருந்தால் தான் காட்டு விலங்குகள் நம்ம கிட்ட என்ன பண்ணாது நெருங்காது. அப்போ அதை நான் உருவாக்கிக்குள்ள என்ன செய்வது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நான் எப்படி பயன்படுத்துவது. அப்போ சில குழந்தைகளோட கிரையான்ஸ் நம்ம பையில் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னா அந்த கிரையான்ஸ் என்னன்னா எரியக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ அதில் நெருப்பு மூட்டை என்கிட்ட லைட்டோ தீப்பெட்டியோ இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரத்துக்கு வெளிச்சத்தை என்ன பண்ண முடியும், அது எரிஞ்சு கரைகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஸோ இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் பயன்படுத்தலாம். அப்போ அந்த இடங்கள்ல நான் ஏதோ ஒரு சிக்கல்ல இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டேன், அங்க எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயமான விஷயங்கள் என்ன, அதை பயன்படுத்த நான் கற்றறிந்து வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரின் வழியாக மீண்டும் இந்த நல்ல உள்ளங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். குடியரசுத் தலைவரினுடைய அருமை பெருமைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடு ஏறக்குறைய 145 கோடி மக்கள் இன்றைக்கு கொண்ட உலகினுடைய மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக திகழ்கிறது. இந்த நாட்டினுடைய எல்லா பொறுப்பும் ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது யார்? அது குடியரசுத் தலைவர் தான். இந்திய நாட்டை வழிநடத்துகின்ற அரசியலமைப்பு சட்டம் அவரைத்தான் நம்முடைய உரிமைகளினுடைய பாதுகாவலராகவும் கொடுத்திருக்கிறது. அவர்தான் உறுதிமொழி இருக்கிறார், இந்த நாட்டினுடைய மக்களின் நலனுக்காக நான் உளமாற உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறார். ஸோ அப்படி இருக்கிற பொழுது இந்த 145 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை அவர் எப்படி புரிந்து கொள்கிறார், அறிந்து கொள்கிறார், எப்படி முடிவெடுக்க முடியும் என்பதை பற்றி பார்க்கிற பொழுது அதற்காகத்தான் இந்த நாட்டில் அமைச்சரவை என்று ஒன்று இருக்கிறது. மத்தியில் ஒன்றியத்தில் மத்திய அமைச்சரவை இருக்கிறது, மாநிலங்களில் மாநில அமைச்சரவை இருக்கிறது. மத்தியில் அவருடைய இந்த அமைச்சரவையினுடைய வழிகாட்டுதலின்படி, அமைச்சரவையினுடைய தீர்மானங்களின்படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். எனவே அவருக்கு வேண்டிய எல்லா தகவல்களையும், அவருக்கு வேண்டிய அவர் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் எல்லாவற்றையும் கொடுப்பது மத்திய அமைச்சரவையினுடைய கடமை. இந்த மத்திய அமைச்சரவைக்கு தலைமை தாங்குபவர் பிரதமர். அந்த பிரதமரை குடியரசுத் தலைவர் தாமே நியமிக்கிறார். மற்ற அமைச்சர்களை பிரதமரினுடைய பரிந்துரையின் பேரில் அவர் நியமிக்கிறார். எனவே இவர்கள்தான் நம்முடைய பிரதிநிதிகள், இவர்கள்தான் நாம் தெரிந்தெடுத்த பாராளுமன்ற பிரதிநிதிகளில் இருந்து தான் இந்த அமைச்சரவை உருவாகிறது. பிரதமர் மற்ற அமைச்சர்கள் எல்லோரும். ஸோ இந்த அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து அதனுடைய மொத்த எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. அதை பார்த்துக்கொள்ளணும். அது அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இவர்களையும் குடியரசுத் தலைவரே நியமிக்கிறார். எனவே இந்த நாட்டினுடைய கண்ணும் காதும் மூக்கும் வாயும் கால்களாக இருக்கிற இந்த அமைச்சர்கள் தான் அவர்களுக்கு கீழே இருக்கின்ற அந்த அமைச்சரவையின் செயல்படுகின்ற அத்தனை பணிபுரிகிற உறுப்பினர்கள் வழியாக இந்த நாட்டு முழுவதும் பரவி இந்த நாட்டினுடைய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டவர்களாக அதை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு சொல்கிறார்கள். குடியரசுத் தலைவர் அதனை ஏற்று செயல்படுத்துகிறார். அவர்கள் பல நேரங்களில் அவருக்கு சொல்வதை, பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றுவதை, தீர்மானமாக சொல்வதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பல நேரங்களில் அதை ரீகன்சிடர் பண்ணுங்க என்று கூட குடியரசுத் தலைவர்களிடத்தில் கேட்கலாம். இதை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்கலாம். அவர்கள் மறுபரிசீலனை செய்து மீண்டும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார்கள். மேலும் அவர் இந்த குடியரசுத் தலைவருக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்கின்ற, இது உதவிதான், ஏனென்றால் அவர்கள் வழியாகத்தான் அவர் செயல்பட முடியும். ஆனால் உண்மையாக செயலாற்றுபவர்கள் என்பது இந்த அமைச்சரவை தான். இந்த அமைச்சரவையின் தான் அதிகாரம் மொத்தமாக குவிந்திருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சரவை கண்காணிக்கிற பொறுப்பில் குடியரசுத் தலைவரே தான் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார் இவர்கள் வழியாக. எனவே நாம் தெரிந்தெடுக்கிற இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள். பிரதம அமைச்சரிலிருந்து கடைநிலை அமைச்சர் வரையிலும் எல்லாரும் நாம் தெரிந்தெடுக்கிற பிரதிநிதிகள் தான். அப்போது நம்மை ஆளுகிற, நம்மீது அதிகாரம் செலுத்துகிற, நம்முடைய நலன்களை பாதுகாக்கிற, நம்முடைய உரிமைகளுக்கு அடிகோலுகிற இவர்களை தெரிந்தெடுப்பதில் நமக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் அரசியலமைப்பு சட்டம் மீண்டும் 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 வலியுறுத்துகிறது. எனவே தான் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பாலினத்தின் பெயரால், பிறப்பிடத்தின் பெயரால் ஒருபோதும் நீங்கள் இத்தகைய வேறுபாடுகளுக்கு உட்பட்டு ஒருவரை தெரிவு செய்து விடாதீர்கள். மாறாக இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து
என்னுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பேன் என்கிற அக்கறையை செலுத்துகிற மக்கள் கூட்டம் பெருகுகிற பொழுதுதான், இந்திய மக்கள் எல்லோரும் அப்படி மாறுகிற பொழுதுதான் நாம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் குடியரசுத் தலைவர் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற அமைச்சரவை இவை மிக முக்கியமானது. இந்த அமைச்சரவையினுடைய ஒவ்வொரு தீர்மானங்களும், அது உருவாக்குகிற ஒவ்வொரு சட்டங்களும், அதனுடைய ஒவ்வொரு நெறிமுறைகளும் கடை மனிதன் வரை பாதிக்கிறது, நம்மை பாதிக்கிறது. எனவே நாம் இவர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பேரிடர் காலங்களில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க. அடுத்ததாக நார்மலாகவே நம்ம வந்து ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு கியூ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காதில் கூட நம்ம வாங்க மாட்டோம். அடிச்சு பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எவன்டா வெளியே போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். அதாவது மற்றவர்களை எப்பொழுதுமே அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ எப்பவுமே இதை வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அந்த ஒரு கியூ ஃபாலோ பண்ணுங்க, இல்லை ஒரு வரிசையில் இருங்க, இல்லை ஒன்றுக்கு முன்னே வந்து பார்த்து போங்க அப்படின்றப்போ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதை கேட்டு அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். நிச்சயமா அது சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கிறதே இல்லை. ஒரு கியூ ஃபாலோ பண்றதுலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில நேரங்கள்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்குறேன், உங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்குது சில இடங்கள்ல. அப்போ அந்த கியூவை ஃபாலோ பண்றோம், அதுல நிக்கிறாங்க, முன்னாடி நிக்கிறப்ப மனுஷனா தெரியலையா உனக்கு? எனக்கு அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஆத்திரங்கள் வரும் நிறைய பேர். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட சூழல் எதிர்கொண்டு எல்லாருக்கும், அதாவது முன்னாடி நிக்கிறவங்க வரிசையில் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஆத்திரம் வரும். ஆனா அதுல ஆத்திரம் வரக்கூடிய நபர் அந்த தப்பு திரும்ப என்ன பண்ணக்கூடாது, வேற இடங்கள்ல செய்யவும் கூடாது. அந்த ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட என்ன பண்ண இருக்குது. பொது இடங்கள்ல எச்சில் உமிழ்வது, நம்ம வீட்டு நடு வீட்டுல உட்காந்து நம்ம வீட்டுல வேணா ஒருத்தவங்க வந்து எச்சி துப்பு விட்டு போனா நம்ம சும்மா விடுவோமா? நம்ம வீட்டு முன்னாடி எச்சி துப்புனாலே என்ன பண்ண மாட்டோம், சும்மா விட மாட்டோம். ஏதாவது அவன்கிட்ட சண்டைக்கு போவோம், ஏன்டா இங்க பண்றேன்னு கேட்போம். அப்போ பொது வேளைகள் எச்சில் உமிழ்வது, கியூவை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து பேரிடர் காலங்களில் சில நேரங்கள் உணவு கிடைக்காம நம்ம தவிச்சிருப்போம். யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, உணவு கொண்டு வந்து கொடுக்குறக்கு வருவாங்க. அப்போ கொடுக்க வந்தவங்களுக்கு இது பெரிய தலைவலி. ஏன்டா இவங்களுக்குலாம் போய் சாப்பாடு கொடுக்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. ஏன்னா அந்த கியூ ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. கொடுத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்காது. ஒரு 100 பார்சல் கொண்டு வந்திருக்காங்க, அங்கே 110 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் கிடைக்காது தான். அந்த 100 பேர் கிடைச்சதை வச்சு நம்ம எடுத்துக்கணும். எனக்கெல்லாம் கிடைக்கல, இவன் என்னத்துக்கு கொண்டு வந்தா அப்படின்னு அவங்களை திட்டுறது, வசப்பாடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒழுங்கீனமான செயல். இந்த ஒழுங்கீனமான செயல் பேரிடர் காலங்களில் நம்மிடம் இருத்தல் கூடாது. கண்டிப்பாக நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 மாதங்களாகவே தென்னையோட தேங்காயோட விலை நல்லா இருக்கிறதுனால புதிய தென்னை மரம் நடுறதுக்காக நிறைய பேர் திட்டமிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இதில் எந்த ரகம் நல்லது, என்னை பொறுத்தளவிலும் நம்ம எவ்வளோ தூரம் மெனக்கெடுவோம், நம்ம எவ்வளோ தூரம் அந்த விவசாயத்துக்காக நேரம் ஒதுக்குவோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஆசைப்படலாம். உதாரணத்துக்கு நான் தோட்டத்திலே இருக்கேன், நான் முறையாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிறப்ப குட்டை நெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டை வகை தென்னைக்கு நம்ம போகலாம். அது இளநீர்க்காகவும் காய்க்காகவும் உபயோகப்படுற மாதிரி பச்சையாகவும் ஆரஞ்சு நிறத்துலேயும் இருக்கக்கூடிய வகையிலான காய்கள் கொடுக்கக்கூடிய மரத்துக்கு போகலாம். இல்லைங்க என்னால் ஒரு வாரமாவது நான் வந்து பார்த்துக்க முடியும், கண்டிப்பாக நிச்சயம் வந்துடுவேன், வந்து கவனிப்பேன் அப்படின்னு சொன்னால் குட்டை மரங்களுக்கு போகலாம். எனக்கு வந்து பராமரிப்பு கொஞ்சம் குறைவுங்க, என்னால் அதிகம் பார்த்துக்க முடியாதுன்னு உங்கள் மனசு பட்டுச்சுன்னா நெட்டை குட்டைன்னு இருக்குங்க, 25 அடி உயரம் வரக்கூடிய வகையிலான மரம் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. அதுலேயும் பச்சை காய் இருக்குது, பழுப்பு நிற காய் இருக்குது, அதாவது ப்ரௌன் கலர் காய். இந்த மாதிரி 2 வகையில் போட்டுக்கிறது நல்லது. இல்லை என்னால் பார்த்துக்கிறது ரொம்ப சிரமங்கன்னு நடுவேன், ஆனால் எனக்கு அதிகம் தொல்லை தரக்கூடிய இல்லாமல் ஒரு நல்ல ரகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உயரமான நெட்டை மரங்கள் தான், நம்ம நாட்டு மரங்கள் தான் நடணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த வித்தியாசம்? ஆசைப்பட்டு நம்மளே பார்த்துக்க மாட்டோங்கிறப்ப குட்டை மரத்தை நட்டுட்டோம்னா வண்டு தாக்கம் அதிகமாக இருக்கும், அழுகல் அதிகமாக இருக்கும். அந்த மரத்தை பொறுத்து குட்டை மரங்களை பொறுத்தவரை பிராய்லர் கோழி மாதிரி நம்ம தீனி கொடுக்க பெருசாகும். தீனி கொடுத்தா நல்லாயிருக்கும், தீனி கொடுத்தா தான் நமக்கு அது வெயிட் வந்தால் தான் நமக்கு லாபம்.
அது மாதிரி தான் எண்ணிக்கை அதிகம் வந்தால் தான் அது லாபம். ஒரு கண்ணோட ரேட்டே 600 ரூபாய் சொல்கிறாங்க. அந்த அளவு நம்ம கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம்னா அந்த மரம் வந்து எந்த விதமான நோய் எதிர்ப்பு தன்மையும் இல்லாதது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. அந்த மரம் நல்லா வளர்ந்த ஒரு 5 வருடத்து மரத்தை நீங்கள் நடு குறுத்து இருக்கு இல்லைங்களா, நம்ம கரண்டி வச்சு சுரண்டினா கூட சுரண்டிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப எளிமையாக காண்டாமிருக வண்டோ சிவப்பு கூன் வண்டோ தாக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான மரம். நாட்டு மரம் பார்த்திங்கன்னா உள்ள கட்டமைப்பு, நீங்கள் இந்த செங்கல் சூளைக்கு போகிறப்ப அறுக்கிறத பார்த்துருப்பீங்கள்ல, எவ்வளோ கடினமாக அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ நம்ம அந்தளவு கவனமாக நம்மளுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வைக்க வேண்டியது முக்கிய கடமை. அடுத்து முக்கியமானது நம்மளுடைய நிலத்தோட தன்மை. அந்த நிலத்தோட தன்மையில் தண்ணீர் போதுமான அளவு இருக்குது. முறையாக கொடுத்து என்னால் கொண்டு வர முடியும்னா குட்டை மரத்துக்கு போகலாம். தண்ணீர் அளவாக தான் இருக்குது அப்படின்னா நெட்டை மரம் தான் போகணும். அதாவது உயரமான நாட்டு வகை மரத்துக்கு தான் போகணும். நம்மகிட்டயே தண்ணி கம்மியாக இருக்குது, மோட்டரில் போரில் தண்ணி கம்மியாக இருக்குங்கிறப்ப குட்டை மரத்தை போட்டு அவதிப்படக்கூடாது. மூணாவது முக்கியமானது, என்னால் எவ்வளோ பணம் செலவழிக்க முடியும். முதல் 3 அல்லது 4 வருடங்களுக்கு அதுலேருந்து பலன் வராது. அப்படிங்கிறப்ப நான் முறையாக செலவழித்து கவனித்து கொண்டுட்டு வந்துடுவேன், என்கிட்ட பணம் இருக்குது நான் கொண்டு வந்துடுவேன்னா குட்டை மரத்துக்கு போகலாம். என்கிட்ட போதுமான அளவு பண வசதி இல்லை அப்படிங்கிறப்ப அல்லது அளவாக தான் கவனிக்க முடியுங்கிறப்ப நெட்டை மரம் தான் போகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவுமே நீங்கள் ரகத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த தோப்புக்கு அந்த விற்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு எங்கே வந்து நெத்து வாங்கினாங்க, குறைந்தபட்சம் 25லேருந்து 30 வயதுள்ள மரத்துலேருந்து தானாக விழுந்த நெத்தை எடுத்து போட்டு நம்ம கண்ணு கொண்டு வரணும். அவசரத்துக்கு ஏதோ கிடைக்குதுன்னு ஏதோ வாங்கி அவங்க நெத்து நாற்று போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அந்த மரம் வந்து முழுசாக விளையாமையோ அல்லது முழுமையான பாலைகள் கொடுக்காமையோ உங்களுக்கு பின்னாடி இம்சை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவசரப்படக்கூடாதுங்க. தேர்வில் ஒரு நிமிஷம் நின்று யோசித்து நர்சரியை பார்த்து பேசிட்டு தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும். எஸ், நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் பேரிடர் காலங்களில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அலர்ட் பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு. அடுத்ததான் என்ன பண்ணலாம்? அடுத்ததான் இந்த மாதிரியான சூழல் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருத்தல் வேண்டும். ஒருவேளை ஏதோ ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ போகிறோம், திடீர்னு எங்கேயோ மசக்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே மாட்டினது ஒன்னால தான் என்னால தான் அப்படின்னு சண்டை போகிறதெல்லாம் விட்டுட்டு, இல்லை நீ சொல்கிறத நான் என்ன கேட்பேன், நமக்கு மேபி எவ்வளோ சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். பக்கத்துல பேசாம இருப்போம். அந்த மாதிரியான சூழல்ல அந்த சண்டை சச்சரவுலாம் தூக்கி என்ன பண்ணிருக்காங்க, ஓரம் வச்சுட்டு அங்க ஃபர்ஸ்ட் முதல் உதவி என்ன செய்யணும், ஒருத்தர் மற்றவங்களுக்கு உதவி செய்யுது. இது வந்து எனக்கு 2000 அண்மையில் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கு 2024 23 நடந்த வெள்ளப்பெருக்கில் வீட்டுக்குள்ளே மாட்டிட்டு இருந்தப்போ எல்லாரும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து தான் சுற்றி எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குது, எந்தெந்த இடங்கள் என்ன. அப்போ வந்து அந்த மழை வெறிச்சதுக்கு பிறகு எல்லாம் மொட்டை மாடியில வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு அப்பதான் நிறைய பேருக்கு எப்படி நோவா வந்து வெளியே வந்து பார்த்தாரோ அந்த மாதிரி எல்லாருமே பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம் ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. சில பேர் வீட்டுல வந்து கேஸ் சிலிண்டர் இல்லை, ஆனா அவங்க வீட்டுல என்ன இருந்துச்சு அப்படின்னா அரிசி இருந்துச்சு. இன்னொருத்தவங்க வீட்டில் எனக்கு அடுப்பு எரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் நீங்கள் அரிசியை கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் சமைச்சு தரோம். ஒருத்தர் வந்து கிரேவி ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏதாவது ஒரு. ஸோ இப்போ எங்கன்னா இந்த உணவு பரிமாற்றங்கள் மொட்டை மாடியில் வந்து அழகழகா பக்கத்தில் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் சப்போர்ட் ஒன் ஈச் அதர். அந்த மாதிரியான சூழலில் அவங்களுக்கு ஒரு பேச்சு துணையாகவோ உதவிகள் செய்யும். சில நேரம் நம்ம எதுவுமே செய்யாமல் அமைதியாக ஒன்றா இருந்தாலே போதும், நம்மளை காப்பாற்றுவதற்கான சூழல் அப்படிங்கிறது அதுவே தன்னால நடக்கும் இல்லையா? அந்த நேரங்கள் ஒருவர் மற்றவரை ஆதரவு கரம் நீட்டு ஆதரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம் ஜோ. இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மீன் பிரியர்களை தான் சந்தோஷப்படுக்க யாரெல்லாம் மீன் சாப்பிடலாம், யார் மீன் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிட்டா என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே. இப்போது குழந்தைகளுக்கு வந்து அறிவு கூர்மை உடன் இருக்க, நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆக, அந்த குழந்தைகள் டல்லாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மீன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு தான் வருவீங்க. தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சு, கொடுக்காதவங்க இனிமேல் கொடுக்கலாம்.
நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் புரதம் அப்புறம் அமினோ ஆசிட் தேவை. அப்போது அது நமக்கு உடலுக்கு வெளியிலிருந்து தான் வரணும். அப்போ இது வெளியிலேருந்து வரக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கும் தன்மை இதில் இருக்குது. அதனால மீன் சாப்பிடலாம். இப்போ வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கீரையில் இருக்குது, அதற்கு இணையாக மீன்லேயும் இருக்குது. வெஜிடேரியன் உள்ளவங்க அது சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடணும் மீன் விருப்பறக்க இந்த ப்ளஸ் எல்லாம் நினச்சி மீன் சாப்பிடலாம். ஜென்ரலாகவே மாதத்தில் 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக மீன் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒமேகா 3 ஒமேகா 6 மீனில் தான் இருக்குது. பல நாட்களாக பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள்னு பார்த்தோன்னா சுகரு, பிபி, அப்புறம் கேன்சர் நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. இது எதில் இருக்குன்னா மீனில் இருக்குது. அதனால் நீங்கள் மீன் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு இந்த நோய் உள்ளவங்க விருப்பம் இருந்தால் தாராளமாக வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் மீன் பயன்படுத்தலாம், சாப்பிடலாம். கடுகு எண்ணெய் செக்கெண்ணெயாக இருந்தால் அதுலேயும் நமக்கு சாப்பிடலாம். மீனில் நமக்கு கண்டிப்பாக 3 to 5 டைம்ஸு மந்த்லி எடுத்துக்கலாம். முக்கியமாக அந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6க்காக தான் நம்ம சொல்கிறோம். சப்போஸ் மீன் சாப்பிட பிடிக்காதவங்க, இப்போ வெஜிடேரியனில் கூட மீன் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த ஒமேகா 3 ஒமேகா 6 தேவை. அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளாக சாப்பிட்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க மீன் எண்ணெய் மாத்திரைகளாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க மீன் சாப்பிடலாம். ஒரு அளவாக லிமிட்டாக மருத்துவ ஆலோசனையோட நீங்கள் சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு, அந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து தேவை. அதனால் மீன் அவங்க சாப்பிடலாம். குழந்தை பெற்ற தாய்ப்பால் அதிகரிக்க மீன் சுறாவிலத்து அந்த சுறா புட்டுலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் கர்ப்பிணி பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் மீன் சாப்பிடலாம். மேலும் ஒரு சில நோய்களுக்கு மீன் நல்லது அல்ல. அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ், எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சிலருக்கு மீனே அலர்ஜியாக இருக்கலாம். அவங்க மீனை அவாய்ட் பண்ணலாம். அலர்ஜி ஜென்ரலாக இந்த அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. உடம்புல எறும்பு கடித்தாற் போல் தடித்தடிப்பா அல்லது ரெட்டிஷாக கோடு வரும். அது அர்டிகேரியா. அது அடிக்கடியும் வரும், சில டைமில் வரும். சில அலர்ஜினால் இந்த அர்டிகேரியா ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த பாடியில் இச்சிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மீனை எடுக்கக்கூடாது. இறால் சிலருக்கு அலர்ஜி செய்யும், அதனால் அவங்க இறாலும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக யார் எடுக்கக்கூடாதுன்னா, ஆஸ்மா நோயாளிகள், வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க மீன் அநேகமாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் மீன் சாப்பிட்டு உங்களுக்கு அன்றைக்கி வீசிங் வரல, எனக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அநேகம் பேருக்கு வீசிங், ஆஸ்மா இருக்கு இல்லையா, ப்ராங்கைட்டிஸ் ப்ராப்ளம், அதாவது மூச்சு வாங்குறது, கைன்னு விசில் சத்தம், எல்லா சீசன்லேயுமே அவங்களுக்கு வீசிங் இருக்கும் த்ரோட் த இயர். சிலருக்கு சம்மரில், சிலருக்கு வின்டரில், சிலருக்கு ஹில் ஸ்டேஷன் போனால் வீசிங் இருக்கலாம். அது எந்த மாதிரி டைப்பில் வீசிங் இருந்தாலும் அவங்க முடிந்த அளவு இந்த மீனை அவாய்ட் பண்ணுறது மிக மிக நல்லது. மற்றவங்க எல்லாம் இந்த மீனை சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்றவங்க எவ்வளோ பேரும் சொல்லியிருக்கேன். இதில் வெஜிடேரியனும் மீன் என்ன தேவை. அப்போ நீங்கள் மீனாக சாப்பிடாம, இப்போ சிலர் நானே சொல்வேன், பேஷண்ட் வருவாங்க, ஏன்னா எல்லாருமே வராங்க நம்மக்கிட்ட பேஷண்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வெஜிடேரியன் தான், நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்னு. இல்லைம்மா உங்களுக்கு இது தேவை, என்ன பண்ணலாம், நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மெடிசன் நான் கொடுத்துருக்கேன், ஓகே. மீன் என்ன மாத்திரை இருக்கா, ஓகே, அது மாத்திரையாக நீங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சிலர் ஏற்றுப்பாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு அந்த மீன் சாப்பிட்றதுக்கு பதில் மீன் எண்ணெய் மாத்திரைகளாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அதனால் நோயின் தாக்கம், நோயாளிகள் இல்லை பலகீனம் உள்ளவங்க யார் எப்படி, அதை பொறுத்து தான் எந்த ஒரு உணவுமே நம்ம சாப்பிட சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி மீன் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்தோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் பேரிடர் காலங்களில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி. அடுத்தது என்ன செய்ய? அதாவது ஒரு பேர் விபத்து பேரிடர் அப்படின்றது எல்லோருமே யாருமே விரும்பாத ஒரு நிலை தான் அது. ஆனால் அது வருமா வராதான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்துருச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது போன்ற முதல் உதவி நம்ம செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்காக தான் நம்ம இதை எடுத்து பேசிட்டு இருக்கோமே. அந்த வகையில் ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு விபத்து ஏற்பட்டோன்னே எப்படியோ தன்னால் முடிந்த நம்மையும் காப்பாற்றி கொண்டும் பிறரையும் காப்பாற்றி கொண்டோம் அப்படின்னா அடுத்ததை நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? ஓகே, இப்போதைக்கு நம்ம வெளியே வந்துட்டோம், உயிரை காப்பாத்திக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம எங்க போகணும், எங்க தங்கணும், உணவு எங்க கிடைக்கும், ஸோ இதை பத்தி நம்ம அடுத்தடுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். நிச்சயமா இது யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சில நேரங்கள் ஏன்னா நமக்கு இது ஒரு பாயிண்டாங்க, அடுத்து என்ன பண்ண எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டால் அந்த சூழலில் மாற்றி இருக்கின்ற போது நமக்கு அது பிளாங்க் ஆயிடும், ஒன்றும் தெரியாது. என்னுடைய முதுகலை படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்களுடைய ஊர்ல இருந்து கல்லூரிக்கு பைக்ல போயிட்டு வரக்கூடிய சூழல், தினந்தோறும் போக வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ஒரு முறை போகும்போது பைபாஸ் ரோட்டில் போகிறப்போ எனக்கு ஒரு 100 அடி 200 அடி முன்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு கார் திடீர்னு அதோட டயர் வெடிச்சதுனால நிலை தடுமாறி என்ன ஆயிடுச்சு, ஒரு விபத்துக்குள்ளாயிருச்சு. அப்போ பின்னாடி போயிட்டு இருந்தது நான் என்ன மாதிரி நிறைய பேர் வண்டியில் போனோம்னா சடசடன்னு வண்டி உடனே டக்குன்னு அந்த பைபாஸ் ரோட்ல இருந்து சர்வீஸ் ரோட்டுக்கு இறக்கி அந்த காருக்குள்ள 2 வயசான தம்பதியினர் இருந்தாங்க. அவங்களை என்ன பண்ணியாச்சு, சேஃப் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு குடிக்க வேண்டிய தண்ணி எல்லாம் கொடுத்து அங்கேயே உட்கார வச்சிருந்தோம். ஆனா அடுத்து என்ன செய்யணும் யாருக்குமே ஒன்றும் தெரியல, டக்குன்னு எதுவும் தோணலை. ஏன்னா அவங்களை காப்பாற்றணும், கண்ணு முன்னாடி ஒரு விபத்து, அது பார்த்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிட்டோம், எல்லாமே நின்றுச்சு. ஸோ அப்போ அவங்களை காப்பாற்றி வெளியே கூட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு சேஃப், சின்ன சின்ன ரத்த காயங்கள் மட்டும்தான். அப்போ இமீடியட்டா ஒருத்தர் சொன்னப்பா டக்குன்னு 108 ஃபோன் பண்ணாங்க. எவ்வளோ ரத்த காயத்தோடு இங்கே உட்காந்துருப்பாங்க, டக்குன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒருத்தரோட இனிஷியேட்டிவ் அவங்க சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்கும் வேலை செய்யுது மூளை. ஓகே, இதை நம்ம அடுத்து செய்யணும். அப்போ அடுத்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இப்போ இங்கே லோக்கல் யாரும் இருக்காங்க என்னன்னு கேட்டால் அவங்க ஈரோட்ல இருந்து வர்றவங்க. அப்போ எங்களுக்கு இங்கே லோக்கல்ல யாருமே கிடையாது. அப்போ இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ரோட போய் அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு தகவல் கொடுக்குற வேலை, மற்ற வேலையில நான் என்ன பண்ணிக்கிறேன் பாத்துக்கிறேன். அப்போ அங்க இருந்த ஒருத்தர் கிளம்பி. ஸோ அப்போ ஒரு பேரிடர் காலம் எல்லாரும் என்ன நான் காப்பாற்றணும், என்ன சுற்றி இருக்கவங்களை காப்பாற்றணும், எல்லாம் முடிஞ்சது. அடுத்து நான் என்ன செய்யணும், ஓகே அந்த வேலை முடிஞ்சது, அடுத்து நான் என்ன செய்யணும். ஸோ இந்த திங்கிங் நம்ம கிட்ட இருந்து போயிடக்கூடாது. ஸோ சிறப்பான ஒரு நாள், ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. ஏன்னா பேரிடர் எதுவுமே லெட்டர் போட்டு இல்லை நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு வாரம்லாம் என்ன பண்ணாது, வராது. ஸோ எப்பனாலும் அது நடக்கும். அதற்கு நாம் அணியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான சிந்தனை கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். கிறிஸ்டினா அமேண்டா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தம்பி, கணவர், மகன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். புலிக்கண்மாயை சேர்ந்த அஸ்வின் ஜோஷ்வா இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அலெக்ஸ், அம்மா ரோசி, அக்கா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை நூல் 6:24. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, சிந்தித்து செயல்படுவோம், இன்னல்கள் நீங்கி வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.